வெல்கம் கவிதா மேடம். அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸோ நிறைய பேருக்கு அட்வொகேட்டாக தான் தெரியும் இல்லையா? உண்மையிலே ஒரு வாட்டி வந்து நான் மேடம்னு சொல்லலை, அவங்கள வாங்க போங்கன்னு சொல்லிட்டேன். அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராமில் உண்மையிலே மேடம் நான் சொல்லலை, சத்தியம். இது எங்கள் அப்பா அம்மா மேலே சத்தியம். அந்த நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெர்சி மேடம் சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரில. வேணுமீனா மேடம் இன்வைட் பண்ணி எனக்கு தெரியல. ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா என்னையா மேடம்னு சொல்லலை நான். ஆடா என்ன அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எப்பயுமே மேடம்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஒருத்தர் ஃபோன் பண்ணேன், சார் அந்த அட்வொகேட் யார்? அட்வொகேட்டு இல்லைங்க சார், அட்வொகேட்டு யார், என்ன உறவு முறைன்னு தெரியணும். ஏன் பொண்டாட்டி நீங்கள் மேடம் கூப்பிடுங்க, என்னையா எதையோ மேடம் சொல்லலாம் அந்த அம்மா கோச்சுக்குது, மேடம் சொன்னால் நீ கோச்சுக்கிற, என்னையா அப்படி? அவங்க எப்படி உங்கள் ஃபீல்டில் இருக்கலாம், அப்போ என்ன எனக்கு எதிர்ப்பான ஃபீல்டில் இருக்க முடியும்? சரி, நான் கேட்குறேன், என்னோட ஒய்ஃபு நேர்மையான ஒரு ஃபீல்டில் இல்லாமல் வேற ஒரு ஃபீல்டில் நேர்மையற்ற ஒரு ஃபீல்டில் இருந்தா, ஏன்டா நான் உன் ஒய்ஃபு மட்டும் ஒரு நேர்மையற்ற விஷயத்தில் இருக்காங்க காரி துப்ப மாட்டாங்களா? நேர்மையான இடத்துல தாங்க எல்லாருமே இருக்கணும். ஸோ இப்படி போனாலும் பிரச்சனை, அப்படி போனாலும் பிரச்சனை, இப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் உங்ககிட்ட இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அவங்களோட நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபாக நான் பேச விடணும்னு நினைக்கிறேன், அட்வொகேட்டாக இல்லாமல். ஸோ அந்த மேடை அவங்களுக்கு இது வரைக்கும் அமையல இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டியிருக்கலாம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் சார். ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் 7 o'clock நம்மளோட ப்ரோக்ராம் முடியுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு பர்சன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ பர்சன்ஸ் தான் வந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த அட்டென்டிவ் வந்து எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் நிறைய பீப்புள்ஸ் வரணும், உங்களை சீக்கிரமாக எல்லாரையும் V6 கொண்டு வரணும்னு எங்களுக்கு தூண்டலாக இருக்குது. கண்டிப்பாங்க. இப்போ இன்றைக்கோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புக்கு வந்து நம்ம படிப்போம். எதுக்காகனா அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளோட லைஃப்பை வந்து ஏதோ ஒரு பேஜில் இருந்து நம்மளுக்கு வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு தான் படிப்போம். ஸோ இப்போ ஒரு 100 பேஜஸ் உள்ள புக்கை நம்ம படிக்கிறோன்னா அதில் ஒரு 99 பேஜில் இருக்கலாம், இல்லை 97th பேஜில் வந்து அந்த ஒரு வரிகள் இருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம சார் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வரிகளுமே ஒவ்வொரு புக்குக்கு ஈக்குவலான குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன்ஸ். அதனால நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, சாரை வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா? எங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்தோட ஆகஸ்டோட 9 years வந்து கம்ப்ளீட் ஆகுது, எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு. ஸோ தேங்க்யூ. எல்லாமே ஆகஸ்ட் மந்தில் தான். நான் வந்து அப்போ தான் லவ் முடித்தேன் அண்ட் அவரை மேரேஜ் பண்ணது எல்லாமே சேம் மந்த்து தான். ஸோ அது எனக்கு ஒரு லக்கி மந்தாக தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற V3 அண்ட் எபோ லீடர்ஸ் எல்லாரும் V6 வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சார் வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. பிகாஸ் சாரோட வந்த மென்டர் அவங்க எல்லாருமே வந்து பிஸ்னஸை விட்டு வேறு பிஸ்னஸ்க்கு போயிட்டாங்க. எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. சாராக தான் அவர் நிறைய அமௌண்ட்டு லாஸ் பண்ணி, இப்போ நாங்கள் நினச்சிருந்தோன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராமில் 47 lakhs வந்து நாங்கள் லாஸ் பண்ணோன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் 80% வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 20% தான் இருக்குது. எல்லாமே ராயல் கியூவில் ஏர்ன் பண்ணி தான் நாங்கள் எல்லா கடனையுமே அடைச்சோம். கண்டிப்பாக உங்களுக்கும் அது நடக்கும். சார் சாரி, ஃபியூ மினிட்ஸ் சொன்னீங்க, ஆனால் அது போயிட்டே இருக்கு. பீப்புள்ஸ் எல்லோரும் அட்டென்டிவாக இருக்கீங்கல்ல, ஓகே தானே? நான் பேசலாம்ல? தேங்க்யூ. உங்களோட இந்த அப்ரோச் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ மேடம். வரேன் சார். எஸ், அவ்வளோதானா? என்னோட நான் எப்படி சொன்னேன் இல்லையா, அஸ் அட்வொகேட்டாக இருந்துட்டு நான் எப்படி இப்போ வந்து ரோபோடெக்குள்ளே நான் வந்து இன்வால்வ் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக 2019 வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்ட்ராடே வந்து கிளாஸ் போய் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து நான் போயிட்டு அமௌண்ட் வந்து ஒரு 3 lakhs மேலே நானே வந்து அஸ் அட்வொகேட்டாக இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சமாவது இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதாவது ட்ரேடிங்கில். ஸோ அப்படி இருந்தும் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா சார் வந்து 2021 வந்து ராயல் கியூ வந்து ஸ்டார்ட் பண்ணார். நான் அந்த சமயத்தில் வந்து எனக்கு எந்த பிலீவுமே கிடையாது. பிகாஸ் நான் வந்து அமௌண்ட் லாஸ் பண்ணியிருந்ததுனால அஸ் அட்வொகேட்டாக இருந்து சார் வேண்டாம் இதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். பட் அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்து V1 இருந்து ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அவரோட சேம் எஃபர்ட் தான் கொடுக்குறாரு, எந்த இடத்துலையுமே தோண்டு போகலை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் ரொம்ப நேர்மையான வழியில் V6 நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் நான் சொல்லுவேன்.
ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அதே மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து அவர் V6 V3 ஆனாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் லாஸ்ட் இயர் ஸ்பெக்டாகுலரில் பார்த்துட்டு தான் நான் என்ன முழுமையாக நிறைய ஸ்டடி பண்ணேன் ரோபோடெக்கை பற்றி, ராயல் கியூ பற்றி. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீகல் அட்வைஸராக வந்து, அதுக்கு முன்னாடி நானும் ஒரு டெஸ்டிமோனி தான் உங்களை மாதிரி சொல்லிட்டு இருந்தேங்க அவேர்னஸ் ப்ரோக்ராமில். ஸோ டே 1லேருந்து சொன்னேன்னா, அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு குல்ஃபி ஷாப் ஃப்ரான்ச்சைசி வச்சுட்டு இருந்தோம். அதில் நான் வந்து ஷாப்பில் கோவிட் சமயம் நானும் ஆஃபீஸ் போகல. ஸோ அப்போ வந்து சாரை வந்து நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். சார் வாங்க சார், கொஞ்சம் நீங்களும் வந்து ஷாப்பில் இருங்க, நம்ம எங்களுக்கு ரொம்ப கடன் இருந்தது சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அத்தைக்கும் மாமாவுக்கும் நாங்கள் பண்ணின மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தாங்க அந்த அமௌண்ட் எல்லாமே. கண்டிப்பாக சொல்கிறேன், அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியிலலாம் போக மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஏற்பட்ட கடன் எல்லாமே ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக வந்தது தான். ஸோ அதெல்லாமே வந்து அவர் வந்து அடைச்சிட்டாரு. ஒன்று நிமிஷம். அப்ஜெக்ஷன் ஓவர். சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரியை மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஒரு என்சைக்ளோபீடியாவை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்களா வாலண்டரியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நேத்திக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி சொன்னாப்புல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் உள்ள ஸ்டோரி. அதில் வந்து ஒரு ராணி வந்து ஒரு குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ரன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்ன விஷயம்னு கேட்காமலே அவங்களோட வந்து ராணி சொன்னாங்கன்றதுக்காக அந்த பொண்ணு வந்து வேகமாக ஓடும். ஸோ அதோட சேர்ந்து அந்த ராணியும் ஓடுவாங்க அந்த இடத்துல. அதுதாங்க எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ அதே மாதிரி உங்களோட மென்டாரும் உங்க கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் சார் அப்போதே சொன்னாங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நிற்கின்ற நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஏற்கனவே நின்ற நிலத்தில் தொடர்ந்து நிற்க வேண்டும் என்றால் கூட நாம் தலை தெறித்து ஓடியே ஆக வேண்டும். சார் சொன்னார் இல்லையா அப்போதையே, கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்கிற பிளேஸ்ல இருந்து அவர் கூட சேர்ந்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருங்க. இங்கே இருக்கிற பீப்புள்ஸில் ஐ திங்க் மோர் தென் 50 பீப்புள்ஸை நான் வந்து ஸ்பெக்டாகுலரில் உங்களை எல்லாருமே V6 பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேவா, ரைட்.